ஹலோ வியூவர்ஸ், உங்கள் கோலப்பாட்டி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையிலிருந்து நாம் 7க்கு ஒரு புள்ளி கோலம், அதில் நான் ஒரு 10-15 கோலம் வச்சுருக்கேன். தினம் ஒரு கோலம் கற்றுத்தரலான்னு பார்க்குறேன். கதையா? நிச்சயமாக உண்டு வியூவர்ஸ். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற 7 புள்ளி கோலத்தில் ஒன்று இதோ பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. போட ரெடி ஆயிட்டிங்களா? 7 புள்ளிக்கு ஒரு புள்ளி வர இப்படி வச்சிட்டிங்களா? ஒரு முறை போட்டு காட்டவா? இது ஒரு அழகான ஒன் ஷாட் கோலம். இப்போ பாருங்கள், இந்த கோலத்தில் சென்டர் புள்ளி அந்த ஒரு இடத்துல மட்டுமே மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணைஞ்சு நிற்கும். இதுதான் இந்த கோலத்தோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. கதைக்கு போகலாமா? கோலம் போட்டு எல்லாருக்கும் நீங்கள் காட்டும்போது இந்த கதையும் கூடவே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும் வியூவர்ஸ். ஒரு ஊரில் செல்லராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பேசிகிட்டே இருப்பார். அவருக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ரொம்ப பேசுவார். யாராவது ஏதாவது சொல்ல வந்தால் கூட அதுக்கு முன்னாடி குதிச்சுக்கிட்டு அதை பற்றி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெக்சர் கொடுப்பாரு. இப்படி அவரோட கேரக்டர் இருந்ததுனால அவரை நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. எந்த வேலையிலும் அவரால் நிரந்தரமாக இருக்க முடியல. அடிக்கடி வேலையை மாற்றிக்கிட்டே இருந்தார். அவங்க மனைவி இதனால் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளானாங்க. குடும்பம் நடத்த பணம் வேணும்ல வியூவர்ஸ். இவர் வேற ஒரு இடத்துலையும் தங்கலையா, ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஓகே, கோலத்துக்கு வருவோம். இப்படி நீங்கள் கீழ்ப்பகுதியிலிருந்து ஆரம்பித்து சென்டர் புள்ளியை தாண்டினதுமே உங்கள் ஃபோக்கஸ் முழுக்க மேல் பகுதியிலே இருக்கணும். மேல் பகுதி முடிஞ்சதும் கீழ்ப்பகுதிக்கு வருவோம். என் கூடவே போடுங்க. இப்படி நாட்கள் போயிட்டு இருந்துச்சா, டைம் என்ன நமக்காக நிற்குமா? ஒரு நாள் அவங்க மனைவி சீதாம்மா ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. வேலைக்கும் போக மாட்டேங்கிறீங்க, வீட்டுக்காவது ஏதாவது வேலை செய்யலாமே அப்படிங்கிறதுக்குள்ள செய்யலாமே அப்படின்னாரு. செஞ்சுட்டா போச்சு அப்படின்னாரு. சரி, நான் வடை சுடலான் இருக்கேன், ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்கவே அவங்க மனைவி அதை எப்படி சுடணும், அதோட என்ன ட்ரிக்ஸு அப்படிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவரும் ஆமாம், இது என்ன பெரிய விஷயமா, இதெல்லாம் எனக்கு தெரியுமே, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம வடிவேலு ஊத்தப்பம் எப்படி செய்யணும்னு சொல்லுவார்ல, அது மாதிரி கடன்னு எப்படி ஊற வைக்கணும், எப்படி சுடணும்னு சும்மா வாயாலே வடை சுடவே அவங்க மனைவிக்கு ஒரே சிரிப்பு. ஆனால் அவர் இந்த கான்வர்சேஷனில் சில முக்கியமான குறிப்புகளை அவங்க மனைவி சொல்லும்போது காதில் வாங்கினார்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. எல்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க, ஒழுங்காக செஞ்சு காமிங்க அப்படின்னு அவரோட மனைவி சொல்லவே அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பு செய்ய ஆரம்பிக்கும் போதும் இது செஞ்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறதுலையே நிஜமாக ப்ராக்டிக்கலாக செய்யும்போது பதட்டமாகிடுச்சு அவருக்கு. அதனால் வடையாக வராமல் அவர் சொன்ன ஸ்டெப்ஸ் ஒன்றாவும் செஞ்சது ஒன்றாவும் வாயில் பிரமாதமாக வடை சுட்டார வழிய நிஜத்தில் ரொம்ப மோசமாக வந்துடுச்சு. இப்போது கோலத்தில் மேல் பகுதியை சக்ஸஸ்ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டிங்க. இப்போ ஆரம்பித்த இடத்துக்கே அந்த சென்டர் புள்ளியை பாஸ் பண்ணி கீழே முடிப்போம் பாருங்கள். கதைக்கு வருவோமா? இப்படி காலம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல அனுபவம் வாஞ்ச ஒரு பெரியவர் இருந்தார். சீதாம்மா இவர் இப்படி பிழைக்க தெரியாமல் இருக்காரே அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க. அப்போ பெரியவர் சொன்னார், நான் வேணால் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். சில சமயம் சிலருக்கு விஷயங்களை வாயால் சொல்கிறத விட ஆக்ஷன்ஸில் சொன்னால் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இவர் மாறவும் வழி இருக்குது அப்படின்னு நம்பிக்கை கொடுத்து பேசி அனுப்பிச்சி வச்சார். சரின்னு சீதாம்மா செல்லராஜை கூட்டிக்கிட்டு சும்மா வாங்க பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. நமக்கு தான் நம்ம செல்லராஜ் பற்றி நல்லா தெரியும்ல. பெரியவர் என்னப்பா எப்படி இருக்க, என்ன வேலை பண்ணுற அப்படின்னு கூட கேட்கல. அதுக்குள்ளே செல்லராஜா அவருக்கே உரிய பாணியில் என்னென்னமோ பேச ஆரம்பிச்சிட்டார். ஏதேதோ ஐடியாஸு, பெரியவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு எந்த சிந்தனையும் இல்லாமல் சும்மா லொடன்னு பேசிட்டே போனார். பெரியவரும் பொறுமையாக அவர் சொல்கிறதெல்லாம் உன்னிப்பாக கேட்டுகிட்டே இருந்தார். அப்புறம் காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு கெட்டில் அவங்க மனைவியை காஃபி கொண்டு வர சொன்னார். அவங்க மனைவி அழகாக ஒரு கெட்டில் காஃபியும் சில கப்புகளோடும் வந்தாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப் எடுத்து காஃபி ஊற்ற காத்திருக்கும்போது செல்லராஜ் மட்டும் பேச்சு சுவாரஸ்யத்தில் சடனாக தண்ணியோடு இருக்க ஒரு டம்ளரை நீட்டவே அதை கவனிக்காத பெரியவரும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாரு. பிறகு ஊற்றிட்டே இருக்கும்போது தான் செல்லராஜ் சடனாக பேச்சு நிறுத்தி என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. அச்சச்சோ, தண்ணியோட காஃபி கலந்துடுச்சே அப்படின்னு சொல்லவும் அதுதான் சாக்குன்னு பெரியவர் தனக்கு கிடைச்ச கேப்பில் செல்லராஜ்கிட்ட பேச ஆரம்பித்தார். பாருங்க செல்லராஜ், காஃபி குடிக்கணும்னா நமக்கு காஃபி கப்பு எம்டியாக இருக்கணும். இப்படித்தானே வேஸ்ட்டாக போகும் இல்லைன்னா? அது போலவே வாழ்க்கையில் ஒரு விஷயம் செய்யணும்னா அல்லது கற்றுக்கணுன்னா நாம் ஒரு எம்டி கப் போல் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். இல்லைன்னா இந்த காஃபி தண்ணியில் கலந்தது போல் பயனில்லாமல் போயிடும். நம்ம கருத்துகளும் எதிராளி பேசுகிற கருத்துகளும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி ஒன்றுத்துக்குமே பயனில்லாமல் ஆயிரும்.
யார்கிட்டும் பேச ஆரம்பிக்கும்போது நம்ம ஒப்பீனியன்ஸு, நம்ம கருத்துங்களெல்லாம் கொஞ்சம் கூட உடனே கொட்டிடாமல் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு எதிர்க்க இருக்கவங்க சொல்கிறத நல்லா கேட்டுட்டு அப்புறம் நமக்கு வேண்டியதை அலசி ஆராய்ஞ்சு செயல்பட்டோம்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலாமே அப்படின்னாரு. நம்ம செல்லராஜுக்கும் தான் மேலே இருக்க டிஃபெக்ட்டு ஸ்லைட்டாக புரிஞ்சுது. கோலம் அழகாக நீட்டாக முடிஞ்சிருச்சு போல இருக்கே. இந்த வளைவு நழுவுகள் நம்ம கையை நல்லா நடனமாட வச்சுது இல்லையா வியூவர்ஸ்? வாசல்லையும் போட்டு பாருங்கள், அது வேறு மாதிரி டைமென்ஷனில் வேறு மாதிரி தெரியும் இந்த கோலம். யார் என்ன சொல்ல வந்தாலும் சொல்லவே விடாமல் இந்த காஃபி தண்ணியில் கலந்தது மாதிரி தன் ஒப்பீனியன்களையே ஓவர்லேப் செஞ்சு பேசிகிட்டே போனமே ஒழிய எதையும் ஒரு ஓப்பன் மைண்டோடு லிசன் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு செல்வராஜ் இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதிலிருந்து யார் என்ன சொன்னாலும் முதல்ல வாயை திறக்காமல் காதை திறக்க ஆரம்பிச்சிட்டாரு. எதிராளி சொல்கிறத நல்லா கேட்டு அப்புறம் நிதானமாக தான் கேட்டதை வச்சு தன்னோட ஒப்பீனியன்ஸையும் அப்புறமா நிதானமாக ஒப்பிட்டு அலசி ஆராய்ஞ்சு செய்ததுனால சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாகவும் ஆகிட்டாருன்னா பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.